பண்ணிட்டா போதும். திருப்பதி பெருமாளை வந்து பக்கத்திலேயே நின்று மனம் குளிர தரிசனம் பண்ணலாம். சிலர் திருப்பதிக்கு வாழ்க்கையில் ஒரு டைமாவது போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஆசையோடு இருப்பாங்க. சிலர் திருப்பதிக்கு மாதம் மாதம் போவாங்க. சிலர் திருப்பதிக்கு வருடம் போவாங்க. நடைபாதை பயணமாக போகிறவங்களும் இருப்பாங்க. படிக்கட்டுகள் வழியாக நடந்து போகிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் யார் எப்படி போனாலும் 3லிருந்து 4 மணி நேரம் வந்து காத்திருந்து தான் வந்து பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த தரிசனமும் சில நொடிகள் தான் இருக்கும். கோவிலை விட்டு வெளியே வரும்போது பெருமாளை இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற ஏக்கத்தோடு தான் எல்லாருமே வெளியே வருவோம். இன்னும் கொஞ்ச நேரம் பெருமாளை பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற ஏக்கம் இல்லாமல் உங்களால் ஒரு அடி தூரத்தில் நின்று சாமி தரிசனம் செய்ய முடியும். அதுவும் நிதானமாக உங்களோட கோரிக்கைகளை, உங்களோட வேண்டுதல்களை பெருமாளினுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வெளியே வரலாம். இதற்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வந்து ஒரு சேவையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது திருமலை ஆர்ஜித சேவா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சேவைக்கு கீழே நீங்கள் புக் பண்ணால் பெருமாளை